Greeting to all extremely dignitaries, teachers, and my dear friends. Today we come together to celebrate the anniversary of our nation's independence. On this significant day, let us honor the sacrifices made by our brave freedom fighters who gave their lives to free our country from colonial rule. We also extend our gratitude to our soldiers who ensure our safety and protect our borders. Additionally, let's recognize the hard work of scientists, doctors, engineers, farmers, teachers, and all citizens who contribute to our nation progress and development. We live in times of both great challenges and exciting opportunities. We are dealing with the effects of global pandemic, climate change, and rapid technological advancement. Our world is constantly evolving, and with it come new issues and possibilities. We must remain united and resilient as a nation, embracing the value of democracy, diversity, and tolerance that our Constitution upholds. Our young generation holds the promise for the future of our nation. They are the driving force behind innovation and progress. By harnessing the power of technology and fostering cooperation, we can create a brighter future for all. Let us work together to address our challenges and seize the opportunities that lie ahead. As we celebrate Independence Day today, let us renew our commitment to serving our country with dedication and passion. Let us strive to make India a leading one in every field and build our nation characterized by peace, prosperity, and happiness for all. Happy Independence Day to all. Thank you. பிறந்த சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய என்னை தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். என் பெயர் பத்மாவதி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். அண்டல் காந்தியின் அகிம்சையாலும், பகத்சிங்கின் புரட்சியாலும், வேலுநாச்சியாரின் லட்சியத்தாலும், பாரதியின் கவிதை கனலாலும், கட்டபொம்மனின் கம்பீரத்தாலும், தியாகிகளின் உயிர் தியாகத்தாலும் கிடைத்த சுதந்திரம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்திய திருநாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. நமது சுதந்திரமானது எளிதாக கிடைக்கவில்லை, உதிரத்தாலும் உயிர் தியாகத்தாலும் கிடைத்தது. அந்நிய ஆதிக்கத்திடம் அடிமைப்பட்ட இந்த நாம் இன்று அச்சமின்றி வாழ்வது நம் தியாகிகள் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தால் தான். 17ஆம் நூற்றாண்டில் இந்தியா 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை கொண்டிருந்தது. அப்போதுதான் ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் வியாபாரம் செய்ய வந்தனர். அவர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியை செயல்படுத்தி ஒவ்வொரு சமஸ்தானத்தையும் தன்வசமாக்கினர். 18ஆம் நூற்றாண்டிலிருந்தே சில மன்னர்களும் பாளையக்காரர்களும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் புரிந்தனர். மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதும் காண்கிலேயே என்ற மகாகவி பாரதியின் வரிகளுக்கேற்ப பல வீரர்கள் இந்திய விடுதலைக்காக தம் வாழ்க்கையினை தியாகம் செய்தனர். இந்திய விடுதலைக்காக அகிம்சை வழியில் காந்தியும் 1000 முன்னிங்கு சாதியனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி என பாரதியும், உங்கள் இரத்தத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறேன் என நேதாஜியும், புரட்சி வாழ்க என பகத்சிங்கும் முழங்கினர். உதிரங்களை உரமாக்கி உதித்த சுதந்திரம் நம் சுதந்திரம். மனதில் விடுதலை, வார்த்தையில் நம்பிக்கை, உள்ளத்தில் பெருமை பொங்க முழங்குவோம் வந்தே மாதரம். நன்றி, வணக்கம்.